எல்லாரும் அவங்கவுங்க இதுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வார்டில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். அதுக்கு உங்கள் இங்கே இருக்க நகரத்தில் யார் தலைவரோ இல்லை யார் செயலாளரோ அவங்க வந்து ஒரு பாமக நிர்வாகி இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த வார்டு பிடிக்கப்பட்டது ஒருத்தர். அதே மாதிரி அதிமுக இந்த மாதிரி 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக போட்டு அந்த லிஸ்ட்டை முதல்ல அவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த லிஸ்ட்டை அந்த கூட்டணி கட்சிக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். இதுபடி நீங்கள் அந்தந்த வார்டு செயலர்கிட்ட நம்மளை கூப்பிட்டு நான் எங்கள் கட்சி சார்பாக கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றதுக்கான எல்லா வழிகளையும் நாங்கள் பார்த்துருவோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னாலும் டக்குன்னு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் இது பண்ணலான்னு இருக்கோம், நீங்களும் வாங்க கலந்துருவோம். நீங்களும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கு இது வந்து கேண்டிடேட் வேணால் ரெட்டலை கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லை அதிமுக கேண்டிடேட்டாக இருக்கலாம். ஆனால் இதை ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சொந்த கட்சியோடைய சொந்த தொகுதியோட வேட்பாளராக நினச்சி உங்களோட சொந்த சிம்பிள் நினச்சி ரெட்டலைக்காக இந்த எலெக்ஷனை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து கஷ்டமாயிடும். ஏற்கனவே நம்ம இன்னும் இதில் நிறைய பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வரணுன்ற எண்ணத்தோடு இருக்கீங்க. ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம இங்கே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கும். போன வாட்டி ரொம்ப சொற்ப வாக்கில் தான் ஒரு 6000 வாக்கில் தான் அது வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கும். ஆனால் இங்கே இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகப்படியாக அவங்க இருந்ததுனால நமக்கு போன வாட்டி அந்த வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியான இதில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு ஓட்டு கூட நமக்கு சரி போகக்கூடாது. அத்தனையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான அத்தனை வழிகளையும் நாங்கள் அண்ணன் சொல்கிறேன். நீங்கள் அதுக்குரிய ஃபஸ்ட்டு இந்த குழு அமைச்சிருக்கோம். அதே மண்டலத்தில் அந்த மண்டலத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்த நிர்வாகிகள் அந்த குழுவில் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் கொடுத்துருங்க. இதில் என்னென்ன காலையிலே தகவல் போட்டுருவோம். நாங்கள் இப்போ நாளைக்கு இந்த வார்டுக்கு நாங்கள் வரோம்னா நாங்கள் ஒரு வார்டு மாதிரி போட்டுருக்கோங்க, ஒரு 50 பேர் கொண்டது. நாளைக்கு இப்போ பேரணாம்பட்டு நகரத்துக்கு நாங்கள் வேட்பாளரோட வரோம்னா எந்த வார்டுக்கு எங்கே வரோம் தகவல் சொல்கிறதுக்கு ஒரு குழு போட்டுருக்கோம். அவங்க எல்லாருக்கும் கூட்டணி கட்சிகளாகட்டும், எங்கள் கட்சி நிர்வாகிகளாகட்டும், இந்த வார்டில் இருக்கிற நிர்வாகிகளாகட்டும் அந்த லிஸ்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நாங்களே ஃபோன் பண்ணி நகரச்செயலாளர் ஒரு வார்த்தை சொல்லுவார். இருந்தாலும் என்னுடைய பொறுப்பாளன்ற முறையில் என்கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் வரலன்ற குற்றச்சாட்டு எங்கேயாவது வந்ததுன்னா என் நம்பர் நான் இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. எந்த இஷ்யூனாலும் உடனே எனக்கு